புன்னகை பூவில் பொழுது செய்து மிக அருமையாக மனித புனிதமாக மாசற்ற தினம் கனிந்ததாக சந்திகளையும் சன்னதிகளாக தரிசனம் காண வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்திரோதயத்தின் சந்ததிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய புனித புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டி வைக்கப்பட்ட கற்கள் மாதிரி சீவி செதுக்கிய சொற்களால் சந்தங்களை வாரி வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய வார்த்தை வள்ளல் எந்த அவசர காலத்தை எண்ணிக்கொண்டும் கலட்ட முடியாத கன்னித்தமிழின் கவச குண்டலம் நடுவர் நாஞ்சில் சம்பத் அவர்களே, மிக அருமையாக என் அணியிலே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான பேச்சாளர்கள், அதிலும் 1000 தீவட்டிகளை ஒரு தீப்பெட்டிக்குள் அடைத்து வைக்கக்கூடிய செப்படி வித்தையின் சொந்தக்காரர்கள் கனல் தேசத்தின் கதிர் அவர்களே, ஒரு நல்லா கைத்தட்டுங்க. உங்களுக்கு நல்ல பேர் தான். ஏன்னா ஏற்கனவே சங்கடத்தில் இருக்காங்க. நீங்கள் கைத்தட்டி தான் கொஞ்சம் சந்தோஷமாகணும். எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்கள், நல்லா பாருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நடுவர் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக வெறும் வேர்வை துளிகளை வைத்து கொண்டு வெள்ளப்பெருக்கென மிரட்ட வருகை தந்திருக்கக்கூடிய பரிதாபத்திற்குரிய பள்ளத்தாக்குகளை இல்லை, அருமையான இந்த விழாவை சிறப்பு செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்னை ஃபேமிலி கிளப் நிறுவனர், அன்னை டிவி உரிமையாளர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், இலக்கிய ஆர்வலர், ஒரு நெஞ்சத்திடம் திரு பாலா அவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டு. நம்ம யோகதர்ஷினி தங்கச்சி சகோதரி யோகதர்ஷினி வந்தாங்க இல்லையா, வந்த உடனே என்ன கேட்டாங்க தெரியுமா? இப்போ நான் என்ன தலைப்பு பேச வந்திருக்கேங்க தான் தெரியுதா? திருமணத்திற்கு முன்னால் தான் சந்தோஷமான வாழ்க்கை, கல்யாணத்துக்கு பிறகு சங்கடம். அருமையாக நண்பர் நம்ம ஹரி சொன்னார், நான் கல்யாணம்லாம் வேண்டான்னு சொல்ல வரல. அப்படி ஏன் அவர் சொல்லாருன்னா, அவருக்கு பொண்ணு வேணும். ஆனால் அதில் சங்கடமாக சந்தோஷமாங்கிறதான் பட்டிமன்றம். யோக தரிசனி வந்த உடனே என்ன கேள்வி? நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு யாரை கேட்பாங்க? மரணப்படுக்கையில் கிடக்கக்கூடிய நோயாளியை பார்த்தானே கேட்பாங்க. அந்த நோயாளி தான் கல்யாணத்துக்கு பிறகுள்ளவன். நல்லா இருக்கீங்களா? என்னையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்களா? அருமை தங்கச்சின்னு சரி சரி. ஒரு கேள்வி அருமையா ஒரு கேள்வி கேட்டால் தெரியுமா? ஐயா, நாங்கள் ஏன் தோசை பிச்சு நாங்கள் சுடுற தோசை ஏன் பிஞ்சு பிஞ்சு இருக்குன்னு. நான் கன்னியாகுமரிக்காரன், கொஞ்சம் பாசை அங்கே இங்கேமா தான் மாறி விழாம். என்ன தோசை ஏன் பிச்சு பிச்சு போட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க, அது தோசையே பிஞ்ச முழுசாக இருந்தால் என் புருஷன் அதை பிக்கும் போது விரல் வலிக்குமா? ஏன் தெய்வமே, புல்லரிக்கு. அப்போ சரி, தோசையை பிச்சு போட்டால் எனக்கு விரல் வசிக்கங்கிறதுக்காக என் வீட்டுக்காரி தோசையை பிச்சு பிச்சு போட்டா சரி, ஏன் அவளுக்கு சேலை பாவாடையெல்லாம் நான் துவைக்கிறேன். அப்போ நீ எங்கே போனா? நானா நாம எல்லாரும், இது ஆகு பெயர் சீதாராமனா, நம்ம எல்லாரும் தோசை பிச்சு பிச்சா தோசை. உங்களுக்கு ஒரு இட்லி அவிக்க தெரியுமா? இட்லி வேண்டாம். எங்க கேரளா, எங்கள் ஏரியாவில் புட்டு ஸ்பெஷல். என் வீட்டுக்காரு கல்யாணம் முடிஞ்சவொடனே அவர்கிட்ட கேட்டேன், எடி புட்டு அவிக்க தெரியுமாண்ணே? தெரியும்ண்ணா. தெரியுமா? ஆமாம். அப்போ அவிச்சுதாண்ணே. ஏன்னா புட்டுனாலே 10 முதல் ராத்திரி சோகமாக்கும். இங்கே இல்லை, கன்னியாகுமரியில் புட்டு அவிச்சுதாண்ணே. புட்டு அவிச்சா ரூமுக்குள்ளே போனால் சத்தப்படாங்க அந்த அண்ணா. ஏன்னா இங்கே பாருங்க, புட்டு அவிச்சிட்டு இருக்கா, சமையல் கட்டில் இருக்கா. நானும் புட்டு வரேன்னு பத்திரிகையில் ஹெட்லைனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். புட்டு வரோம் ஹெட்லைனை பார்க்கேன், புட்டு வரோம் ஹெட்லைனை பார்க்கேன். திடீர்னு ஏன் ஓடியாங்க என்ன ஓடியாங்க, ஏன் ஓடியாங்க, ஓடி வாங்க. புரியுதா? இப்போ ஓடி வாங்க, அதை கன்னியாகுமரியில் ஓடியாங்க.
நான் என்னடா என்ன ஆச்சுன்னு தொப்பக்கடின்னு ஓடி உள்ளே போகிறேன். அவன் ஒரு சூட்கேஸோட நிற்கா. ஐயோ புட்டை வைக்க போனால் சூட்கேஸோட வந்திருக்கா, ஏம்ட்டிங்க இந்த பாருங்க, இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். நமக்கு சம்மந்தம் பேசும்போதே புரோக்கர் சொன்னார், அந்த வீட்டில் செய்வன இருக்குது, ஏவுதல் இருக்குது, ஆவி இருக்குன்னாரு. உங்கள் வீட்டில் இருக்குது, நாம் கிளம்பிடுவோண்ணா. ஏன்டி என்ன புட்டை அவிச்சேன் புட்டுக்குள்ளே மாவை காணலன்னா. அப்போ இது ஏவுதல் தானே. புட்டை அவிச்சேன், புட்டு தூரைக்குள்ளே மாவு இல்லை. புட்டு அவிச்சிருக்கா, அதில் மாவை காணல, புட்டு வேகலை. எப்படி அவிச்சான்னு கேட்டேன். அவன் சொல்ல புட்டு வைக்க முறையை சொல்ல. அதாவது புட்டு குழலை எடுத்தேன். புட்டு குழல் தெரியுமா? புட்டு குழலை எடுத்தா கொஞ்சம் தேங்காவை போட்டேன். நல்லா கேட்டுடுங்க, புட்டு வைக்க தெரியலனா நான் சொல்லி தரேன். கொஞ்சம் தேங்காவை போட்டேன், சரி தானே? போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவை போட்டேன், தேங்காவை போட்டேன், மூடுனேன். அந்த தூரைக்குள்ளே இறக்கி வச்சேன். அப்படி தானே வைக்கணும். அந்த தூரைக்கும் புட்டுக்குழல் எண்டுக்கும் அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணக்கு ஒரு டவல் கட்டினேன், இறக்கி கட்டினேன், தூரைக்குள்ளே இருத்தி வச்சேன். அரை மணிக்கூறாக பார்த்தேன். அது புட்டு அவிஞ்சிருக்குங்கிறத எப்படி பார்க்கணும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? புட்டு அவிஞ்சிருக்குங்க எப்படி தெரியுமா? நல்ல பாத்ரூமில் தூக்கி தொடக்கக்கூடிய விளக்குமாறு இருக்க வாரியல், அந்த ஈக்கலை எடுத்து இந்த புட்டுக்குழலில் உள்ள மூடியை எடுத்து குத்திட்டு வெளியே எடுத்தால் ஆவி மேலே வரும், புட்டு வந்துட்டுன்னு அர்த்தம். என் வீட்டுக்காரர் என்ன செய்யிருக்கா, அரை மணிக்கூறா தீயை போட்டு புட்டு குழலில் மூடியை எடுத்து விளக்கு மாற்று ஈக்கல் எடுத்து குத்திருக்கா. ஈக்கல் பொசுன்னு உள்ள தூரைக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா குழலுக்குள்ளே மாவை காணல. ஆமாம், நான் அவட்ட கிடையாது. ஏங்க ஆமாங்க கிளம்பிடுவோம், நம்ம இங்கே பியாருக்கு கிளம்பி. அவன் சூட்கேஸோட ரெடி ஆகிட்டான். ரெடி என்னன்னு எட்டி பார்த்தா எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டாங்க. வா என்னன்னு மேட்ரை சொன்னேன். இப்படி மாவு இல்லை, நாங்கள் கிளம்புவோம், இங்கே அப்படி இருக்கு போலுக்குன்னு. அவர் தெளிவாக சொன்னல, உங்கள் அம்மாவும் இப்படி தாமல முத என் கல்யாணத்துக்கு அவிச்சா. ஆமாம். அப்போ என்ன வேற ஒன்றும் இல்லை, வா போன்ட்டு என்ன சமையல் கட்டு கூப்பிட்டு போகிறாரு எங்கள் அப்பா. அட பாய் மட்டை, மிஸ்ஸு சீதாராமன் என்ன பாடுபடுத்திருக்கா தெரியுமா? தேங்காவை போட்டா கவனிச்சிடுங்களோ, தேங்காய் போட்டா மாவை போட்டா மூடுனா தூரைக்குள்ள வச்சா பாய் மட்டும் அடியில் சில்லி போடலை. அப்படின்னா மாவு தூரைக்குள்ள டூர் போயிட்டு. என்னம்மா இது? அவங்க தோசை சுடு கதை. அன்னைக்கெல்லாம் என் வீட்டில் நான் ஒரு பட்டிமன்றம் போயிட்டேன். சீதாராமன் பட்டிமன்றம் போயிட்டான். அண்ணா கள்ளம் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்து தடப்படலாம் கிளம்பிட்டு போகல. அவனுக்கு தெரியும் சீதாராமனுக்கு பலம் எவ்வளோங்க, அவனுக்கு தெரிஞ்சிட்டு. சீதாராமன் வீடு தானே என்ன ஆசுவாசமாக உட்காந்து சாப்பிட்டு ஒரு சிகரெட்டு குடிச்சிட்டு கால் மேலே கால் போட்டு டைனிங் டேபிளில் மல்லாந்து படுத்து டிவி பார்த்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். காலையில் வரோம் என் வீட்டுக்கு, ஐயோ எல்லாம் போயிட்டு டிவி போயிட்டு, மிக்சி போட்டு, வாஷிங் மிஷின் போட்டு, கிரைண்டர் போட்டு, எக்ஸட்ரா எல்லாம் போயிட்டு. ஐயோ அண்ணா அவள் டிவி போயிட்ட, எனக்கு கார்த்திகை தீபம் பார்க்கணும், எனக்கு கார்த்திகை அவள் சீரியலில் இருந்தான். நான் டைனிங் டேபிளை பார்க்கேன். நான் அன்னைக்கே செத்துருக்கணும். ஏன் ஜாக இல்லை, சூடு சொன்னால் இல்லை. நான் டைனிங் டேபிளை பார்க்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கான் பாவிச்சண்டால. எப்படின்னா, அன்புள்ள மரியாதைக்குரிய பட்டிமன்ற பேச்சாளர் சீதாராமன் அவர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆனால் ஒன்று பார்த்துக்க, நீ எல்லாம் இந்த சோத்தை தின்னுட்டு என்ன நீ இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறியா, இதை விட செத்துடலான்னு. இப்போ நான் பாடி தான் இது போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி தான் நடமாட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு கேள்வி அருமையாக, மனைவியை அடிக்க கேள்வி, மனைவியை புருஷன் அடிப்பான், புருஷனை மனைவி அடிப்பான். யோதர்சினி நல்லா கேட்டுடுங்க, மனைவியே புருஷன் அடிப்பானா, புருஷனை மனைவி அடிப்பானா? சத்தியம் பண்ணி சொல்லுங்க, எங்கேயாவது பொண்டாட்டிய புருஷன் அடித்தா ஊருக்கே தெரியுதா? போலீஸ் ஸ்டேஷனில் தெரியுதா? நீதிமதி தீர்ப்பு கொடுக்காரா? பொண்டாட்டிய புருஷன் அடித்தா வெளியே தெரியும். எங்கேயாவது பொண்டாட்டி புருஷனை அடித்தா வெளியே தெரியுதா? நடு ரோட்டில் நிற்கா அவன் பொண்டாட்டியாரு சொல்லியா, மாப்பிள்ள ஐஏஎஸ் அதிகாரி நடு ரோட்டில்னு வெக்கம் இல்லாமல் சொல்லுவான். எக்கா ஐயா சித்தி, என் வீட்டுக்காரரு நேற்று ராத்திரி 2 மணிக்கு வந்து நின்றுட்டு டூயட் பாடின்னு சொல்லி சமட்டி தாரிடிங்க சத்தப்போடு சொல்லியா. மாப்பிள்ள கையால் ஒரு பொண்ணு அடி வாங்குறது மானக்கேடு இல்லை, அப்படிதானே அர்த்தம். ஆனால் யாராவது நம்ம மச்சின ஒருத்தர் டீ கடைக்கு வந்தார். மாப்பிள்ளை கன்னத்தில் என்னன்னு, அது கொசுக்கடின்ட்டான்.
என் பொண்டாட்டி நேற்று 2 மணிக்கு முத்தம் கொடுத்தா, அந்த முத்தம் எச்சில பார்த்து கொசு வந்துட்டுன்னா. நடந்தது என்ன தெரியுமா? பொண்டாட்டியாரி 2 மணிக்கு விளக்கு மாத்திரத்துக்கு கன்னத்தில் அடிச்சிருக்கா. யாராவது என் பொண்டாட்டி என்ன அடித்தா, என் பொண்டாட்டி என்ன அடித்தா, நம்ம நடுவர் நடுவர் வேண்டாம், நம்ம ஹரி என் பொண்டாட்டி என்ன அடிச்சான்னு யாராவது ரோட்டில்னு சொல்ல முடியுமா? ஐயா ஐயா புருஷமாரு நீங்கள் கையை தூக்குங்க பாப்பா அப்படி சொல்லுக்குள்ள புருஷன் யாராவது இருக்கீங்களா? எங்கே இருக்குது? அப்போ எங்கள் ஆர்குமெண்ட் என்ன? எங்கள் ஆர்குமெண்ட் என்ன? புருஷன் பொண்டாட்டி அடிக்கலாம், பொண்டாட்டி புருஷன் அடிக்கலாம், இது இல்லை பிரச்சனை. ஏன் ஒருத்தருடைய அடி அங்கீகரிக்கப்படுகிறது, ஒருத்தருடைய அடி அந்நியப்படுத்தப்படுகிறது, உறவே அதோட முடிஞ்ச. அடுத்தால இன்னொன்று அழகாக சொன்னாங்க, மாமியார் மருமகா. எந்த ஒரே ஒரு கேள்வி நடுவர்களை, எந்த வீட்லையாவது கொட்டாய் விடக்கூடாது, கவனமாக கேட்கணும். எந்த வீட்லையாவது, எந்த வீட்டில் நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, எந்த வீட்லையாவது 25 வயசு வரைக்கும் மகனே 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 அப்படின்னு சொன்ன தாய் கல்யாணத்துக்கு பிறகு தாம்பத்த மகனாட்டா பார்க்கா? இல்லை, 25 வருஷமா தொப்புள் கொடி அறுத்து போட்ட முதல் உறவு அப்படின்னு சொல்லி அடி வைத்து வெப்பத்தோட வார்த்தைகளை சொன்னவா. அவ கடைசியில் இப்போ என்ன சொல்ல, கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் என்ன சொல்ல, இதே நம்ம ஹரியோட அம்மா, அவரு கல்யாணம் முடிஞ்சிட்டு யா ஹரி யா ஹரி யா ஹரின்னு சொன்ன அம்மா இப்போ அந்த மகனை எப்படி பார்க்கா? மகனா பார்க்கல, வந்திருக்க மருமகளுக்கு மாப்பிள்ளையா பார்க்கா. கை தட்டி இருக்கு, கை தட்டுங்க. அந்த அக்கா தட்ட மாட்டாங்க. அப்படிதான் நடுவர்களே, எந்த தாயாவது மகனா பார்க்கலாம், கல்யாணத்துக்கு வர மருமகளுக்கு மாப்பிள்ளையா பார்க்க. இதானே அன்னைக்கு ஒரு பிச்சாரம் இருந்தான், அம்மா பிச்சான்னா என் வீட்டுக்காரர் படப்படி ஓடி வந்து அவங்க காதில் போய் சொல்லியிருக்கேன், ஏய் வீட்டில் பிரச்சனை நிறையா இருக்குது, நேற்று ராத்திரி என் வீட்டுக்காரர் சண்டை போட்டு சோத்து பானையெல்லாம் உடச்சிட்டாரு, ஒன்றும் இல்லை நாளைக்கு வானே அனுப்பிட்டாரு. மாமியாக்காரர் ஓடி வந்தான், வேண்டாம் என்ன இல்லைம்மா பிச்சை கேட்க வந்தவன் போகிறான், என் வீட்டுக்கு வந்துட்டு நீ திரும்பி போகிறான், இல்லைம்மா நேற்று அந்த அம்மாவுக்கு மாப்பிள்ளை சோத்து பானை உடச்சிட்டா ஒன்றும் இல்லையா, நான் தான் இங்கே வாடாடி, இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. அவா யாரு? நேற்று வந்தவா, இது என் வீடு என் சொத்து, நீ இங்கே வாடா. இவன் பார்த்தா நல்ல கேம், அருமையான கேம், இப்படிப்பட்ட வீட்டில் நல்லா சாப்பிடலான்ட்டு ஓடிது வாரம்மா வாரம்மாண்ணா. லேய் இப்போ நான் சொல்லல, இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை போன்னு சொல்லக்கு அவளுக்கு என்னடா ரைட் இருக்கு, நான் சொல்ல ஒன்றும் இல்லை போன்ட்டான். அடா பாய்களா, சந்தோஷம் உண்டா? இனி அது அவர் பாட்டு, ஆலம் விழுதுகு போல் உறவு 1000 இருந்தென்ன வேறென்ன நீ இருந்தா என்ன. இதுதான் ஐயா கேள்வி பட்டிமன்றத்துக்கு. 1000 ஆலம் விழுதுகு போல் உறவு 1000 இருந்தென்ன வேறென்ன நீ இருந்தால் வீழ்ந்து விடாதிருப்பேன். இப்போ வேறு யாரு? புருஷன் என்ன சொல்ல, பொண்டாட்டியை பார்த்து நீ வேறுங்க. அப்போ அவன் வேறு எங்கே இருக்கும்? பூமிக்கு அடியில் இருக்கும். மேலே நிற்கிறது யாரு? மரம். இப்போ சோதனை யாருக்கு? வேறுக்குல நீ சமமாயிரு. அது ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன். இது யாரு வேறு? இது ஆணாதிக்கம். ஆனா இவ ஒரு பொண்ணு, இவன் வேற என்ன விழுந்து விடாத அண்ணா 4 முழம் பூவை வாங்கி கொடுத்துட்டு இப்போ வாரன்ட்டு போனான். ஆளை காணல. அவள் அங்கே போய் 1 மணிக்கூறா காவல் இருந்துட்டு, என் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நில வந்து வந்து காயுதே, எப்போ வர போகிற மச்சான் எப்போ வர போகிறா, வாழ்க்கை பூதா இதான் பாடிக்கிட்டு இருக்கான். ஒரு பொம்பளை பிள்ளை சந்தோஷம் உண்டா? அவ்வளோ நீ சொல்லு, என் பேத்தியா மருமகளா சந்தோஷம் உண்டா? இல்லை, சத்தம் மட்டும் சொல்லு. கிடையாது. அவங்க அடுத்தால நம்ம கல்பனா, கல்யாணம் என்றால் என்ன? நம்ம பேராசிரியர் அருமையான பேச்சு வந்தோடனே கேள்வி, கல்யாணம் என்றால் என்ன? கல்யாணம்னா என்ன தெரியுமா? என் பேத்தி எவ்வளோ எங்கே பாரு, உனக்கு தான் தெரியணும். கல்யாணம்னா என்ன தெரியுமா? வந்தோடனே கேள்வி, கல்யாணம் என்றால் என்ன? ஏன் கல்யாணத்திலே இருக்கு கல். மாப்பிள்ளை கல்ற கட்டைக்கு முதல் கல்லெடுப்பு விழா, அதுதான் கால்கட்டு. கல்யாணம் என்றால் என்ன? கல்யாணம் என்றால் குடும்பமா. அதிலே பாருங்க, வாழ்க்கையில் 2 பகுதியாக பிரியுது பாருங்க. குடும்பம்னு அர்த்தம் என்ன? குடு இன்பம், அப்படித்தானம்மா? குடு இன்பம் தானே சார்.
குடும்பம்னா அர்த்தம் குடு இன்பம் தானே. அப்போ அர்த்தம் என்ன? இவா எல்லா இன்பத்தையும் அவன்கிட்ட கொடுக்கணுமா, கொடுத்துட்டு இவா வெறும் கையோட தெருவில் நிற்கணுமா. அப்போ இதை எப்படி வச்சிருக்கணும்? குடு இன்பம் குடும்பம்னா எடு இன்பம் எடும்பம் தானே. அப்போ அதை எடும்பம் இல்லையா வச்சிருக்கணும். ஒருத்தை இன்பத்தை கொடுக்குற குடும்பம், அவ அந்த இன்பத்தை எடுக்கணுமே, இருக்கா? இல்ல, எடும்பம். ஆமா, எடும்பம். என்ன, நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லேன். நான் இப்போ இந்த சாட்சி கொண்டு வந்திருக்கதே என் வாழ்க்கையோ என் சொக்கார வாழ்க்கையோ இல்லை. நான் சாட்சி கொண்டு வந்திருக்கதே முத கல்யாணம் நடக்கு தெரியுமா, அதுக்கு நம்ம முன்னோர்கள் கொஞ்சம் சடங்கு சம்பிரதாயம் வச்சாங்க தெரியுமா, அதை தான் கொண்டு வந்து. இவன் சொன்னான், கண்ணாசன் சொன்னான், குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோயிலுக்கு இணையாகும், முறை தெரியாமல் உறவு கொண்டாலே வாழ்வே சுமையாகும். குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோயிலுக்கு இணையாகுமா? குலமகள் வாழக்கூடிய குடும்பம் கோயிலுன்னா அப்போ நம்ம ஆளு எப்படி நாடோடியா திரியலாமோ? யோசுவோப்போம். முதல் ராத்திரின்னு என்ன ஏன் பேர் வச்சான் தெரியுமா? இருக்கா? ஏன்னா நீங்கள் சொல்லுங்கண்ணா, முதல் ராத்திரின்னு அர்த்தம் தெரியுமா? அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் இல்லை. அது ஆமாம், முதல் ராத்திரின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? கல்யாணத்தன்னைக்கு வரக்கூடிய ராத்திரி தான் முதல் ராத்திரி. நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. முதல் வாழ்க்கையோட விஞ்ஞானத்திற்கு முதல் இக்குவேஷன் எழுதி தந்ததை நம்ம முப்பாட்டன் தான். அவன் என்ன சொல்ல, முதல் ராத்திரின்னு அர்த்தம் என்னன்னா, ஒரு இப்போ நாளைக்கு நம்ம அரிக்கு கல்யாணம்னு வைங்க, அப்போ அவனு நாளை தானே முதல் ராத்திரி, நாளை தானே ராத்திரி. இப்போ சத்தியம் பண்ணி சொன்னுங்க, கொஞ்சம் மனசாட்சியோட சுய அறிவோட சிந்திங்க. ஏன் நாளைக்கு தான் அவனுக்கு ராத்திரி முதல் ராத்திரினா இந்த ராத்திரி எந்த ராத்திரி? அப்போ அவனுக்கு ராத்திரியே வரலையா வாழ்க்கையில்? அப்போ நம்ம முப்பாட்டை முட்டாளா? ஏன் அப்படி வச்சான்? அவன் தான் ஐயா கரெக்டாக சொன்னான். எவன் ஒருத்தன் என்னைக்கு ஒரு பொண்ணை கைப்பிடிச்சி, எவன் ஒருத்தி என்னைக்கு ஒரு மாப்பிள்ளைய, ஒரு ஆம்பளைய மாப்பிள்ளைய ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் முத சந்திருக்கிறாங்களோ அதுதான் முதல் ராத்திரி. ஏன்னா அன்னையில இருந்து அவங்க வாழ்க்கை இருட்ட ஆரம்பிக்கும். எனவே ஒரே ஒரு முடிஞ்சு கல்யாண கார்டு, வாழ்க்கை நல்லா இருந்தால் கல்யாண கார்டு எப்படி அடிப்பாங்க? நிகழும் பார்த்திவாம் ஆண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருவளர் செல்வன் அறிவோபாலகிருஷ்ணனுக்கும் திருவளர் செல்வி நயன்தாராவுக்கும் நடைபெறும் திருமணத்தில் சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரைவை விரும்பும் சீதாராமன். சீதா இப்படி தானே கார்டு அடிப்பாங்க. இப்போல்லாம் கார்டு அப்படி அடிக்கலை. சிவகாசி, நான் கன்னியாகுமரியிலேருந்து சிவகாசிக்கு ஆன்லைனில் அனுப்பியிருக்கேன் கார்டு. கல்யாணம் பொண்ணு கார்டை பார்த்தாச்சு. மணவரையில் மாப்பிள்ளையும் பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருக்கான். கல்யாண வீட்டில் மணவரையில் முதல்ல மாப்பிள்ளை தான் உட்காந்துருப்பான். அப்போ கண்ணாசம் போட்டான், மாதரார் தங்கள் மகளென்று பார்த்திருக்க. எல்லாரும் பார்க்காங்களா? எப்போ? மாப்பிள்ளை முன் வந்து மணவரையில் காத்திருக்க. மணவரையில் மாப்பிள்ளை வந்து வெயிட்டிங். காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர, காதலால் வாரா, ரொம்ப நாணத்தோட வாரா, நேராயிற்று. கன்னியவள் கையில் கட்டி வைத்து மாலையிட, ஆனந்தம் பாடியன ஆன்றோர் குரல் சிறக்க, கொட்டியது மேளம் குவிந்தன கோடி மலர், கட்டினான் மாங்கல்யம் மனை வாழ்க துணை வாழ்க இதான பாட்டு. மனை வாழ்க, மனைன்னா யாரு? அவள் வாழ போகிற வீடு வாழணும், அப்போ தானே அவள் வாழ முடியும். துணை வாழ்கன்னா மாப்பிள்ளைக்கு துணை தானே அவள் வாழணுமா? குலம் வாழ்க, அந்த குடும்பம் வாழ. எங்கேயா மாப்பிள்ளை வாழ்கன்னு போட்டானா? அதனால தான் இப்போ பத்திரிகை மாற்றி அடிச்சிட்டான். எப்படி பத்திரிகை அடிக்கா? நிகழும் முதல்ல எம்பெருமானே துணை இல்லை, குறித்து வச்சுடுங்க. முதல்ல எமபெருமானே துணை. நிகழும் ஆடி மாதம் பரிபூர்ண அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு அந்த வெக்கங்கட்டவா சேலக்கள்ளி சூர்பனைக்கும் அந்த கூறுகட்ட குப்பனுக்கும் இளவோட கல்யாணம் நடத்த இருப்பதால் அனைத்து அன்னக்காவடிகளும் வெட்டருவா கோடாலி கம்பு கழுக்கல் எல்லாம் கொண்டு வந்து மணமக்களை மனம் போல ஏசி பேசி வெட்டி குத்தி செல்லுமாறு உங்களை எச்சரிக்கையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு வாயால் போனேன், வயத்தால் போனேன். தாய் மாமன் மூவர் மட்டு ஒல்லி மூவர் எமன் காலை தூதேன். இப்படிதான் பத்திரிகை அடிக்கணும்.
அதுக்கப்புறம் சொல்ல உடனே வந்தாச்சு, மணமக்கள்லாம் வந்தாச்சு. பாடாரு, மாதரார் வந்து மனம் போல சாபமிட, மாப்பிள்ளை முன் வந்து சவப்பட்டி கொண்டு வர, காதலால் அங்க பேய் போல பாய்ந்து வர, மங்கை திருக்கயிற்றில் யமகாலன் கயிறு இருக்க, ஊதியது சங்கு நடந்தனர் பாடையிலே, கட்டினான் கல்லறை பிணம் வாழ்க சவம் வாழ்க எழவாழ்க. ஓ வாய்ப்புக்கு நன்றி. சீதாராமன் எந்த பட்டிமன்றத்திலும் தோற்றதில்லை. இவ்வளவு கலகலப்பாக சொல்வதற்கு சீதாராமனை விட்டால் தமிழ்நாட்டில் இன்னொரு ராமன் இல்லை. அயோத்தியில் ராமனுக்கு கோவில் கட்டுகிறார்கள், இவருக்கும் எங்கள் ஊரில் கோவில் கட்டலாமா என்று நான் யோசிக்கிறேன். பெருமைக்குரிய பேராசிரியை முத்துலட்சுமி அவர்களை திருமணத்திற்கு பின்புதான் வாழ்க்கை மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பேச அழைக்கிறேன். நானும் என் புருஷனும் அப்படி அந்யோன்யமா பாசமா என் வீட்டுக்காரர் எனக்காக வாழ்வார், என் வீட்டுக்காருக்காக நான் வாடுறேங்க. இந்த 16 வருஷத்துலங்க செல்போன்லங்க நீங்க எல்லாம் அம்மாவோட போட்டோ வச்சிருக்கீங்களா? உங்க மனைவியோட போட்டோவை அவங்க அம்மாவோட போட்டோவை தான் வச்சிருக்காங்களா? ஆனா என் வீட்டுக்காருங்க என் போட்டோவை தான் ஸ்கிரீன் சேவரில் வச்சிருப்பாருங்க. ஆன் பண்ணாலே என் முகம், ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என் முகம். ஏன் தெரியுமா? அவருக்கு மாற்ற தெரியாது. கல்யாணம் ஆன அன்னைக்கு வச்சு கொடுத்தேன், அதை மாற்றினா அடிப்பான்னு கம்முன்னு அதே வச்சுருக்காருங்க. இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ல. அப்போ அவருக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி தெரியுமா இனிக்கும்? நாங்கள் 2 பேரும் ஆதர்ஷன தம்பதிகள்ங்கய்யா. நாங்கள் 2 பேரும் ஆதர்ஷன தம்பதிகள். அப்படின்னா என்னன்னா அந்யோன்யமா இருக்கிற புருஷன் முண்டாட்டின்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரே ஒரு சாட்சி சொல்கிறேங்க. எப்படி தெரியுமா? எனக்கு ஜுரம் அடிச்சதுன்னா அவர் ஊசி போட்டுப்பார், அவருக்கு தலை வலிச்சதுன்னா நான் மாத்திரை சாப்பிடுவேன். அப்படி இருக்கிற ஒரு குடும்ப பொண்ணை மேடையில் வச்சுக்கிட்டு கல்யாண வாழ்க்கை சரியில்லைன்னு பேசுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதா? ஆனால் முதல்ல உங்கள் வாயை படாயில் ஊற்றி கழுவுங்கண்ணே.